திருவண்ணாமலை மலையில் ஏற்பட்ட மண்சரிவுக்கான காரணத்தை அறிய ஐஐடி நிபுணர் குழு நேரில் ஆய்வு செய்தனர். மண்ணின் தன்மைக்கும் இந்த விபத்துக்கும் தொடர்பு இல்லை என்று நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் அண்மையில் நேரிட்ட நிலச்சரிவையும் அது ஏற்படுத்திய பாதிப்புகளையும் நாம் பார்த்திருந்தோம். வயநாட்டில் மேக வெடிப்பால் அதீத மழை பொழிந்து இந்த பேரிடர் நேரிட்டதாக வல்லுநர்கள் கூறினர். இப்போது திருவண்ணாமலையிலும் நடந்தது அப்படித்தான் இருக்கிறது. திருவண்ணாமலை மலையிலிருந்து மண்ணும் சேரும் சகதியுமாக சரிந்து பெருக்கெடுத்த ஆறு போல ஓடிவரும் காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. இந்த சேரும் சகதியுமான மண் சரிவோடு பாறைகளும் உருண்டதில் 7 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. அந்த கொடூரமான சம்பவம் திருவண்ணாமலை மக்களை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. வரும்போது தண்ணி வந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் நினச்சிக்கலாம். இந்த மண் சரி வரும்போது இந்த செம்மண் கலராக வரும். அப்போ வரும்போது நமக்கு உஷாராக இருக்கும், எப்பவுமே உஷாராக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம இங்கே வயநாடு பார்க்கும்போது கேரளாவில் வந்தது இல்லையா, அதனால மண் சரி வரும்போது மண் செம்மண்ணே வந்தால் நமக்கு உஷாராக இருப்போம். கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு எதிர்பாராத விதம் தான் நடந்தது. அப்போ அவங்க வெளியே வர முடியல, அவங்களால காப்பாற்ற போகும்போது அவங்களால அந்த வீட்டுக்கு வெளியே வரும்போது தண்ணி ஓட அதிகமாக வரும்போது அவங்களால வெளியே வர முடியல. பாறை சல்லுன்னு இறங்கிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல. அப்போ 4:30 மணிக்கு இறங்கணும், என்ன பண்ண மயமும் நிற்கல, இது எந்த செயலும் செய்ய முடியல. திருவண்ணாமலை மலையில் என்ன நடந்தது, இந்த மண் சரிவுக்கு என்ன காரணம் என்று ஐஐடி நிபுணர் குழு ஆய்வு செய்தனர். பேராசிரியர்கள் பூமிநாதன், மோகன், நரசிம்ம ராவ் ஆகியோர் மண் சரிவு நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு நடத்தினர். திடீரென அதிகப்படியான மழை தொடர்ந்து பெய்யும் போது பாறைகள் சரிந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று குழுவில் உள்ள பேராசிரியர் மோகன் தெரிவித்துள்ளார். காரணம் நிறைய மழை பெய்யுது. மழை பியாண்ட் வாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஒரு 144 சென்டிமீட்டர் மழை பெய்யறதுனால சடனாக மேலேருந்து எல்லாம் கீழே வரும். ஸோ அப்போ வெலாசிட்டிங்கிறது எவ்வளோ வேகத்தில் வருதுங்கிறது இருக்கும். ஸோ அந்த வேகத்தில் இது மாதிரி நடக்குது. இந்த மண்ணோட தன்மை கிடையாது. இட் இஸ் மெயினாக தண்ணி அதுக்குள்ளார புகுந்து தண்ணி ரொம்ப ஓவராக வரும்போது மண்ணை இழுத்துட்டு போயிடும். ஸோ அது கீழே இருக்கிற மண், மேலே இருக்கிற மண், பவுல்டர் எல்லாமே வரும். ஒரு பாறை கூட தள்ளிட்டு வரக்கூடிய அளவுக்கு வெலாசிட்டி இருக்கும். மண் சரிவு ஏற்பட்டதோடு நில்லாமல் திருவண்ணாமலை மலையில் ஆங்காங்கே அருவிகள் தோன்றியிருக்கின்றன. மலையில் இதுவரை அருவிகள் இல்லாத நிலையில் இந்த காட்சி மலையின் உறுதித்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கிடையே மண் சரிவு நேரிட்ட இடத்தை ஆய்வு செய்திருந்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இது போன்ற மண் சரிவை கடந்த 70 ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் சந்தித்ததில்லை என்றும் அதற்கு முன்பு இவ்வாறு நேரிட்டதாக தெரியவில்லை என்றும் கூறினார். இந்த பகுதியின் புவியியல் அமைப்பை ஆய்வு செய்து அறிக்கை பெறப்பட்ட பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் இஸ்மாயில்.